வணக்கம் நண்பா. டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். மின் வாரியத்தில் ஆட்கள் பற்றாக்குறையினால் பல்வேறு ஊழியர்கள் மரணமடைந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த 20 நாட்களில் 7 மின் ஊழியர்கள் மரணம். ஆகஸ்ட் 11 வெளியான தகவல். தமிழகத்தில் கடந்த 20 நாட்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட புகார்களை கவனிக்கும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து 4 வயர்மேன்கள் உட்பட 7 மின்வாரிய தொழிலாளர்கள் இறந்துள்ளனர். மின் தடைகளை சரி செய்வதில் வயர்மேன் மற்றும் உதவியாளர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகள் காரணமாக மின் கம்பங்கள் சரிந்து விழுதல், மின் கம்பங்கள் அறுந்து விழுதல் காரணமாக மின் தடை ஏற்படுகிறது. எனவே இரவு பகல் பாராமல் மின்வாரிய ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியை மேற்கொள்கிறார்கள். அப்படி செய்யும்போது அவர்களில் பலர் இறப்பதும் நடக்கிறது. இந்த நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பழுது பார்க்கும் பணி மேற்கொண்டவர்களில் சுமார் 20 பேர் வரை இறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட நீலகிரியைச் சேர்ந்த ஆனந்த், கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அத்தியப்பன், வாழப்பாடியைச் சேர்ந்த செல்வராஜ், கடையநல்லூரைச் சேர்ந்த சமுத்திரம் உள்ளிட்ட வயர்மேன்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ், நவீன், ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த கேங்மேன் செந்தில், குமார் உள்ளிட்ட பலர் இறந்துள்ளதனால் இந்த மின்வாரிய சங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு காரணம் பாதுகாப்பு செயலியை பயன்படுத்தாதது மற்றும் தொழில்நுட்ப பணிகளில் சரியாக தேர்ச்சி பெறாத பணியாளர்கள் வேலையில் ஈடுபடுவது என கூறப்படுகிறது. எனவே அவர்களே அடிக்கடி விபத்துகளில் சிக்குகின்றனர். இது தவிர ஆள் பற்றாக்குறையை சமாளிக்க ஒப்பந்தம் அல்லது ஓய்வு பெற்ற பணியாளர்களை ஈடுபடுத்துவதாக மின் ஊழியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது போன்ற மின்வாரிய ரெக்ரூட்மெண்ட் மற்றும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.